கிறிஸ்தியேசுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனோட நாமத்தினாலும் அன்பை இரட்சகர் கர்த்தர் இயேசுவோட நாமத்தினாலும் அன்பையும் மற்றும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பார்க்கிற இந்த ஒரு முதலாவது வால்யூம் தேவனுடைய கிருபையினால இந்த உலகத்தின் ராஜ்யம் எனக்குரிய ஒரு தலைப்பை நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஸோ இந்த ஒரு வால்யூம் ஸ்டடியில 13வது அத்தியாயத்துக்குள்ள நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஸோ ஆங்கிலத்துல பேஜ் நம்பர் 262 262. தமிழ்ல நம்ம வாசிக்கும் போதுங்க எந்த பேஜ் நம்பர் சிஸ்டர்? 331. ஸோ இப்போ நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு என்னன்னு கவனிக்கும் போது பிரசன்ட் கவர்மெண்ட் ஃப்ரம் அதர் ஸ்டாண்ட் பாயிண்ட். present government from other standpoint அப்படின்னா நம்ம தமிழ்ல அந்த ஒரு தலைப்பு வாசிக்கலாங்க. தற்கால அரசாங்கங்களை வேறு கோணத்திலிருந்து பார்ப்பேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை வேற ஒரு கோணத்துல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது, கடந்த வாரம் நம்ம என்ன காரியம் பார்த்தோம்? தீர்க்க தரிசனமா, அதாவது தானியேல் கண்ட அந்த ஒரு தீர்க்க தரிசனமா நம்ம என்ன கவனிச்சோம்னா, அந்த 2ஆம் அதிகாரம் மற்றும் 7ஆம் அதிகாரத்துல இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அவங்க எப்படி அந்த இஸ்ரேல் மேல அவங்க அந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. சிதேக்கியா ராஜா கவிழ்பேன் கவிழ்பேன் கவிழ்பேன், உரிமைக்காரன் வரும் அளவு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை சொன்னார் பாத்தீங்களா தேவன். அதுக்கப்புறம் சிதேக்கியா ராஜா கிட்ட என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா பறி போயிடுச்சு. அதாவது இஸ்ரேல் மேல இருந்த அந்த அதிகாரம் இந்த உலகத்துடைய ராஜாக்கள், புறஜாதி ராஜாக்கள் அந்த இஸ்ரேல என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது அந்த ஆளுகை செஞ்சாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அவங்களுடைய ராஜ்யம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு மிருகத்தனமா இருந்துச்சு. அதுதான் தானியேல் 7ஆம் அதிகாரத்துல நம்ம கவனிக்கும் போது அந்த ஒவ்வொரு ராஜ்யங்களும் நாளுக்கு நாள் கொடிதும் பயங்கரமான ஒரு மிருகமா மாறி கடைசியில ஜனங்களை எந்த அளவுக்கு அவங்க துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தும் போதுதான் அந்த கையில் பேர்க்கப்படாத கல் அந்த சிலையை எப்படி அடிச்சுச்சோ அதே போல தேவனோட ராஜ்யம் இந்த பூமி மேல என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அது ஸ்தாபிக்கும் எனக்கூடிய தீர்க்க தரிசனம் நம்ம கடந்த வாரம் நம்ம கவனிச்சோம். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இதை தொடர்ந்து நம்ம கவனிக்கக்கூடிய இன்னொரு கோணம் என்னன்னு பார்க்கும்போது இப்ப இருக்கக்கூடிய இந்த உலகத்தின் ராஜ்யம், தற்காலிக உலகத்தின் ராஜ்யம், இது நம்ம வேற கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது அன்பானவர்களே, என்னது வேற கோணத்துல பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது இது எந்த ஒரு ஆங்கிள் தியானிக்க போறோம்னா இப்போ நம்மளுடைய நாட்கள் 2026 இப்போ இந்த உலகத்தின் ராஜ்யம் எப்படி இருக்கு? இது பிரதர் ரசல் அவங்களுடைய நாட்கள்லயே அவர் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் கவர்மெண்ட் அது எப்படி இருக்க போகுது? அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் எப்படி கடந்து போகுதுன்னு பார்க்கும்போது ஒரு அதிகாரம் ஆளுகை செய்யக்கூடிய தன்மை அதோடைய உச்ச கட்டம் யாருன்னு கவனிக்கும் போது யெகோவா தேவன் தான். அவர் தான் எல்லாத்துக்குமே சர்வ அதிகாரியா அவர் காணப்படுறார். ஒரு சுப்ரீமா யாருன்னு பார்க்கும்போது யெகோவா தேவன் தான், நம்மளுடைய சிருஷ்டிகர்த்தர். அப்பேற்பட்ட தேவன் இந்த பூமியில ஆதாம என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது இந்த உலகத்தின் ராஜாவா அவரை நியமிச்சார். ஆனா ஆதாம் என்ன ஆயிட்டாருன்னா எப்போ அந்த ஒரு மீறுதலுக்குள்ள அவர் போயிட்டாரோ அவருக்குள்ள இருந்த கூடிய அந்த ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தன்மையை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆதாம் இழந்துட்டார். இப்படி அவர் இழக்கும் போது என்னென்ன காரியங்கள் நிகழ்ச்சி என்னென்ன ஒரு காரியம் நடந்துச்சுன்னு பார்க்கும்போது அதுக்கு ஆதாம்க்கு தேவன் கொடுத்த அதிகாரத்துல அவர் கீழே இருக்கக்கூடிய சிருஷ்டிகள், அதாவது மிருகத்தை என்ன பண்ணலாம், ஆதாம் நினைச்சா அவர் என்ன பண்ணலாம், அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு இந்த உலகம் முழுவதும் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா ஆதாம ஒரு அதிகாரியா வச்சார்.
ஆனா காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, எப்போ ஒரு மீறுதலுக்குள்ள போயிட்டார் ஆதாம், அவருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பலன், கட்டுப்பட்டு படுத்தக்கூடிய அந்த ஒரு ஆளுகை செய்யக்கூடிய தன்மை எல்லாமே அவர் என்ன ஆயிட்டாரு, நாள் போக்குல இழந்துட்டார். அவருடைய அந்த ஒரு விழுந்து போன சுபாவம் நாளுக்கு நாள் அது அதிகரிச்சுனே இருக்கும் போது அவர் முற்றிலுமா என்ன ஆயிட்டாருன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, முழுமையா அவர் என்ன ஆயிட்டாருன்னா பலவீனம் ஆயிட்டார். அவர் தொடர்ந்து அவர் வரக்கூடிய சந்ததி எப்படி ஆயிடுச்சு கவனிக்கும் போது அவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா அந்த பலவீன சந்ததியா வந்ததுனால ரொம்ப முரட்டாட்டம் உள்ள ஜனங்களா வந்துட்டாங்க. அதாவது ரெபல் ரேஸ், ஒரு முரட்டாட்டம் உள்ள சந்ததியா ஆதாமுடைய சந்ததிகள் அவருக்கு வந்ததுனால அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மிருகத்தை போல இருந்துச்சு. அதாவது ஒரு மனுஷனை போல இல்லை, ஒரு பீஸ்ட்லி கவர்மெண்ட். ரசல் குறிப்பிட்ட போது ஒரு மிருகத்தனமான ஆட்சி யார் செயல்பாட்டுக்குள்ள கொண்டு வந்ததுன்னு பார்க்கும்போது ஆதாமுடைய சந்ததிகள், அந்த விழுந்து போன சந்ததிகள். கவனிக்கிறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இந்த ஒரு பாயிண்ட்ஸ் நம்ம தொடர்ந்து கவனிக்கும் போது இது எந்த அளவுக்கு ரசல் கம்பேர் பண்றாருன்னா, இதுக்கு அரசாங்கம் இல்லாத ஒரு நிலையம் இல்ல எந்த ஒரு சட்ட திட்டம் இல்லாத ஒரு நிலையம் மேலன் அப்படின்றார். அப்படின்னா அந்த அளவுக்கு மனுஷனுடைய விழுந்து போன தன்மையினால இந்த ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டத்துக்குள்ள கொண்டு வந்துட்டு இதுக்கு எதே மேலு, எந்த ஒரு காரியமே மேலுனா அந்த அனார்கியோ லாலெஸ்னஸ், அரசாங்கம் இல்லாத ஒரு நிலையை ஒரு பெட்டரான ஒரு நிலை, அந்த மாதிரி மனிதர்கள் என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது ஒரு மிருகத்தனமான ஒரு செயல்கள் அவங்களுக்குள்ள இருந்துச்சு நம்ம பாக்குறோம். ஆனாலும் இந்த அரசாங்கம் இல்லாத நிலை அப்படின்னு சொல்லும் போது, சட்ட திட்டத்து கீழ்ப்படியாத ஒரு நிலை, இது யார் கட்டுக்குள்ள இருக்குன்னு பார்க்கும்போது இப்பிரபஞ்சத்தின் தேவன் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. பாருங்க அன்பான சகோதர சகோதரி, எப்ப மனுஷன் அந்த கீழ்ப்படியாமைக்குள்ள போய் அந்த பலவீன நிமித்தமாக ஒரு அராஜகமா மாறிட்டாரோ, ஒரு மிருகத்தனமா மனுஷன் மாறிட்டாரோ, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை ஆளுகை செய்யணும்னு அந்த ஒரு மனசுல அவர் இறங்கிட்டாரோ, நம்மளுடைய 7ஆம் தூதன் ஒரு பாயிண்ட் குறிப்பிட்டாரு. அது எதை குறிக்குதுன்னா, இனிமே தேவன் எனக்கு தேவையில்லை. மேன்ஸ் ஐடியா வாஸ் செல்ஃப் கவர்மெண்ட் இண்டிபெண்டன்ட் ஆஃப் காட். மனுஷருடைய சிந்தை எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது இனிமே எனக்கு யார் தேவையில்லை, தேவன் என்னக்கூடியவர் தேவையில்லை, எங்களை நாங்களே என்ன பண்ணிக்கிறோம், அரசாளுகிறோம் அப்படின்னு எப்போ ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷன் ஆளுகை செய்ய துவங்கினாரோ அப்போ இது யாருடைய வாய்ப்பா மாறிடுச்சுன்னு பார்க்கும்போது சாத்தானுடைய வாய்ப்பா மாறிடுச்சு. இந்த குணம் யாருடைய குணலட்சணம்? சாத்தானுடைய குணலட்சணம். உன்னதத்துக்கு ஏறி போவேன் அப்படின்னு தேவனை பார்க்கிலும் ஒரு நிலை மேல போனதுதான் சாத்தானுடைய எண்ணமா இருந்துச்சு. எல்லாத்தையும் தன் வசப்படுத்திக்கணும் தான் சாத்தானுடைய எண்ணமா மாறிச்சு. இந்த மாதிரி மனுஷன் செயல்படும் போது மனுஷனுடைய பலவீனத்தை சாத்தான் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது அவர் கையில எடுத்துக்கினார். இப்ப முழு மனுக்குலம் யாரோடைய கையில போயிட்டாங்க? சாத்தானுடைய கையில போயிட்டாங்க. அப்படின்னா அவங்க எப்படி மாறிட்டாங்கன்னா சாத்தானுடைய ஒரு எந்திரங்களா மாறிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு தலைவர்கள் நீங்க பார்க்கும் போது ஜனங்களை ஆளுகை செய்யறாங்க, அவனை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்கன்னா இவங்களாம் யாரோட அதிகாரத்துல பண்றாங்கன்னா சாத்தானுடைய அதிகாரத்துல தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, மனுஷனோட விடுந்து போன அந்த ஒரு பலவீனம் அதோட சேர்த்து அந்த ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் ஆளுகை செய்யக்கூடிய தன்மை இது ரெண்டுமே சாத்தானுக்கு ஒரு சாதகமா மாறிட்டு முழுமையா சாத்தான் கையில என்ன ஆயிடுச்சு, பிரபஞ்சத்தின் உலகம் சாத்தானுடைய கையில போயிடுச்சு. அன்பான சகோதர சகோதரிகளே, கவனிக்கணும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ நம்ம கவனிக்கக்கூடிய காலத்துல இருக்கிறோம். காரணம் என்னன்னு பார்க்கும்போது அன்பானவர்களே, இப்போ இருக்கக்கூடிய உலகத்துல இன்னமும் நம்மளுடைய பைபிள் ஸ்டூடெண்ட் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொன்னோம்னா, புதிய சிருஷ்டிகள் ஒருவேளை இந்த கவர்மெண்ட் நம்மளை காப்பாற்றுமா,
இல்ல இன்னொரு கவர்மெண்ட் வந்து நம்மளை காப்பாத்தமா, இந்த கட்சி வந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்தமா, இல்ல இன்னொரு கட்சி வந்துச்சுன்னா நம்மளை காப்பாத்தமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் நிறைய இதுல. அந்த கவர்மெண்ட் வந்துடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த சலுகையெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கும். ஏதோ தேவராஜ்யம் கண்ணுக்கு தெரியுற பாகத்துல வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதம் வரும் போல நம்ம என்ன பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு நம்ம அந்த ஒரு காரியத்தை ஒருவேளை அந்த ஒரு மனநிலையில ஒருவேளை நம்ம இன்னைக்கு இருந்தா அதை ஒடிக்கிறதுக்கு தான் இந்த பாடம். இப்ப இருக்கக்கூடிய ராஜ்யம் எந்த நிலையில, அன்பான சகோதர சகோதரிகளே பாருங்க, கவனிக்கும் போது மனுஷன் தேவனை விட்டு தன்னாட்சியா இருக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும்னு எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அது எங்க போய் கையில யார் கையில மாட்டிக்கிறாங்கன்னா சாத்தானுடைய கையில மாட்டுனதுனால, அன்பான சகோதர சகோதரிகளே இப்போ முழுவதுமா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுச்சு. அங்க எல்லாமே எப்படி நடக்குதுன்னு பார்க்கும்போது கரப்ஷன்னா ஊழல், சுயநலம் இதெல்லாம் வந்துச்சு. ஆனாலும் இத மாதிரி ஊழல் சுயநலம் எல்லாம் இருந்தாலும் பேரலா இசைவாக இன்னொரு காரியமோ நடக்குது. பிரபஞ்சத்துல, இந்த உலகத்துல இப்ப இருக்கக்கூடிய பிரசன்ட் சிச்சுவேஷன்ல என்ன நடக்குதுன்னா, நீதியின் கொள்கை மேல ஜனங்களுடைய பார்வை போகுது. அது எப்படி நீதியின் கொள்கை மேல ஜனங்களுடைய பார்வை போகுது கவனிக்கும் போது பாருங்க, அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? நம்ம பல பல பாஷைனால, இல்ல ஜாதினால, மதத்தால, இல்ல ஒருத்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த ஜனங்க இப்போ என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது எல்லார் கையிலயும் வந்து அந்த ஒரு நீதி, அந்த கொள்கை வந்து புரிஞ்சுக்க துவங்கிட்டாங்க. இன்னொரு வார்த்தையில நம்ம சொல்ல போனா, ஒரு மனுஷனுடைய தேவை, அவங்களுடைய அன்றாட தேவைகள், அவங்களுடைய உரிமைகள், சட்ட திட்டங்கள் எல்லாருக்கும் என்ன ஆகுது, புரிய துவங்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதெல்லாம் எப்படி துவங்குச்சு பார்க்கும்போது அன்பானவர்களே, இது பெரிய அளவுல வந்து சில வருஷத்துக்கு முன்பாக முழு மனுக்குளம் இருட்டுக்குள்ள இருந்தாங்க. ஆனா நாள் போக 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 இந்த குருட்டாட்டம், இந்த இருட்டுத்தன்மை, அறியாமை இதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது கடந்து போகுது. இந்த காரியம் எப்படி கடந்து போகுது, ஜனங்களுக்கு எப்படி வந்து இந்த சட்ட திட்டங்கள்லாம் வந்து அவங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம எடுத்துக்கணும்னா அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனும் ரொம்ப சுலபமா அவங்களால என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. உதாரணத்துக்கு அந்த காலத்து ஜமீன்தார்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிலங்களை வந்து அபகரிச்சு கொள்வாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரி பண்ண முடியுமா நம்ம கவனிக்கும் போது அவ்வளவு சுலபமா என்ன பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் தங்களுடைய சட்ட திட்டம் என்ன, நீதி என்னன்னு புரிஞ்சுக்கிற காலம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஒருத்தருடைய தனிப்பட்ட வாழுகிற உரிமையோ அவங்களுடைய உடைமைகளும், வாழும் உரிமை மற்றும் அவங்களுடைய உடைமை, அதாவது ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அது வந்து டொமஸ்டிக்கா சரி கமர்ஷியலா சரி அப்படின்னா அவங்களுடைய வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி, இல்ல தொழில் ரீதியா சரி, அவங்களுடைய சட்ட திட்டம் இப்போ ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சு தெரிய வந்துச்சு. இப்போ அவ்வளவு சுலபமா ஜனங்களை என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. ஒருவேளை ஏமாத்தணும்னு முயற்சி செஞ்சாலும் இப்போ அதுக்கான தண்டனைகள் இல்ல அதுக்கான சட்டங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்பவே ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்படின்னா நம்ம என்ன ஒரு காரியத்தை கவனிக்கிறோம்னு சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு பக்கம் அநீதி அக்கிரமம் இந்த பிரபஞ்சத்தின் ராஜ்யத்தை வந்து அதிகரிச்சாலும் இன்னொரு பக்கம் ஜனங்களுடைய அறிவு பெருகிற ஒரு காலமா இருக்கிறதுனால தங்களுடைய உடைமைகள் என்ன, தங்களுக்கான சட்ட திட்டம் என்னன்னு இதெல்லாம் வந்து ஜனங்க என்ன ஆகுறாங்கன்னு பார்க்கும்போது அவங்க புரிஞ்சிக்க முயற்சி செய்யறாங்க. ஏன், எதுக்கு கவனிக்கும் போது அன்பானவர்களே, மிருகத்தனமா இருந்த ஆட்சிகள் அது முடிஞ்சிச்சு.
எப்போ 1914 1914 அந்த ஒரு புறஜாதியோட காலம் முடிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்தின் 4 ராஜ்யங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா அது உடைஞ்சு போச்சு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல அன்பானவர்களே, சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த மனுஷர்கள் இப்ப என்ன ஆயிட்டாங்கன்னா அவருடைய கட்டுல இருந்து அவங்க என்ன ஆயிட்டாங்க, வெளியே வர துவங்கிட்டாங்க. அதாவது 100 வருஷங்கள் மேல விழுந்து போன சந்ததி மனுஷன் கீழே இருந்த ஜனங்கள் இப்போ அவங்களால என்ன ஆயிட்டாங்கன்னு பார்க்கும்போது அவங்களுக்கான விழிப்புணர்வு வர துவங்கிடுச்சு. இது எப்படி ஜனங்களுக்கு உடனடியா இந்த ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு? எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, இது நேச்சுரலா அப்படின்னா ஒரு மனுஷனுடைய இயற்கையா வந்த ஒரு காரியம் கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அதே மூலத்தான், இப்ப இருக்கக்கூடிய அதே மனுஷன் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தார், இல்ல 200 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தாங்க இல்லைங்களா? அப்போ இல்லாத ஒரு மிகப்பெரிய அறிவு பெருக்கம் இப்ப எப்படி வந்துச்சு? இது ரசல் அவங்க குறிப்பிட்டு சொல்லும் போது இது தேவனுடைய தெய்வீக ஒழுங்குமுறைக்குள்ள மனுஷன் வரத்துக்கான முதல் படி. என்னன்னா அந்த அறிவு பெறுகிற காலத்துக்குள்ள மனுஷர்கள் உள்ள வரணும். சரி, இத அப்படியே வால்யூமா சொல்லியிருந்தா நம்மளுக்கு என்ன ஆகாது, ஒரு மாதிரி இந்த ஒரு சப்ஜெக்ட் போகும். இந்த அறிவு பெருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரியம் இது அப்படின்னு நேரடியா கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம். ரசல் வால்யூம் ஸ்டடியை எழுதும் போது எல்லாமே ஒரு சஸ்பென்ஸா தான் கொண்டு போவாங்க. எப்படி அந்த ஜனங்களுக்கு அறிவு வந்துச்சு, எப்படி அந்த ஜனங்களுக்கு அறிவு வந்துச்சுன்னு அது உடனடியா இப்போ நம்ம ஒரு என்ன சொல்றதுன்னு பார்க்கும்போது ஒரு கசப்பான சம்பவம் நடந்துச்சு நமக்கு. என்னன்னா ஒரு சகோதரர் இருந்தாரு நம்ம மத்தியில. அவருடைய பழக்கம் என்னன்னு பார்க்கும்போது இந்த ஃபாலோ அப் கிளாஸ் எடுக்கும் போது அவங்கள லீட் பண்ண சொல்லுவாங்க. ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது நரகம் என்னக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போது அந்த பிரதர் என்ன சொல்றாரு, நரகம்லாம் ஒண்ணும் இல்ல, அது சாதாரண பாதாளம், அதுதான் பிரதர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட நம்ம எடுக்கும் போது அதுக்கான ஆழங்கள் புரிஞ்சுக்காம உடனடியா என்ன பண்ணிட்டாரு, அவரு உடைச்சிட்டாரு. ஆனா ரசன் எப்படி பண்றாங்கன்னு பார்க்கும்போது ஏன் இந்த அறிவு பெருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஒரு சஸ்பென்ஸா கொண்டு போவார். அப்போதான் படிக்கிறவங்களுக்கும் சரி அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுங்க பிரயோஜனமா இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் சுருக்கமா ஒரே லைன்ல சொல்லிட்டோம்னா அதோடைய வேல்யூ தெரியாது. சத்தியம் கூட அப்படித்தான், தேவனுடைய வார்த்தை கூட அப்படித்தான். ஒரே நேரத்துல தேவன் எல்லா சத்தியத்தையும் என்ன பண்றது இல்லைங்க, அது ஏற்ற காலமா தான் அவர் என்ன பண்றாரு, கொடுப்பாரு. அதான் கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்றாங்க அவங்க, எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுவேன், ஆனா நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அதை தாங்க மாட்டீங்க. அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, இந்த உலகத்தின் ராஜ்யம், இப்ப இருக்கக்கூடிய தற்கால ராஜ்யம், அவங்க மிருகத்தனமா செயல்பட்டாலும் இன்னொரு பக்கத்துல அறிவு பெருகிற ஒரு காலமா இருக்கிறதுனால ஜனங்களுக்கு தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த அறிவாற்றல் அதிகமாகுது. ஒரு ஆவரேஜான ஒரு மனுஷனுங்க தான் 100 வருஷத்துக்கு இருந்த அதே மூலத்தான், அதே சிந்தனை தான். அது எப்படி அவங்களுக்கு அந்த ஒரு அறிவு பெருக்குதல் அதிகமா ஆட்சி நம்ம கவனிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, அது காரணம் என்னன்னா 1440 வருஷத்துல 1440 ஃபர்ஸ்டா அவங்க கண்டுபிடிச்ச ஒரு இயந்திரத்தினாலதான் இந்த அறிவு பெருக்கமாச்சு. அந்த இயந்திரம் என்னன்னா பிரிண்டிங் மிஷின், பத்திரிகை, அந்த அச்சாகம், அந்த அச்சு இயந்திரம். அந்த அச்சு இயந்திரத்தினால தடுக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த அச்சு இயந்திரத்துல அந்த தகவலை என்ன பண்ணிட்டாங்கன்னா அடிச்சு ஊரு முழுக்க அது என்ன ஆயிடுச்சு, அது பிரபலம் ஆகுறதுனால ஒரு ஜனங்கள் இன்னொரு ஜனங்களை வாசிக்க என்ன ஆயிட்டாங்க, துவங்கினாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அதாவது நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னா, ஒருத்தர் கேட்கறதுனால அவங்களால ஒரு காரியத்தை புரிஞ்சுக்க முடியாது. மாறாக ஒரு காரியத்தை அவங்க படிக்கும் போது, வாசிக்கும் போது அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நாலேஜ,
அவங்களோட அறிவை வந்து பெருக்குறாங்க பெருக்குறாங்க. தகவல் அறிவு பார்க்கிலும் படிப்பறிவு வந்து அதிகமானது. இப்ப நம்ம கவனிக்கும் போது இப்ப அதிகமாக படிச்சவங்க நம்ம சொல்லும் போது அவங்களால அதிகமா என்ன பண்ண முடியும், சில தகவலை சொல்ல முடியும். அந்த வகையில ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். இப்ப நம்ம கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்கள் நம்ம எடுத்து கவனிக்கும் போது பிரதர் ரசலை நம்ம சாதாரணமா இட போட முடியாது. அவங்க அந்த காலத்திலேயே ஸ்காலரா இருந்திருக்காங்க, அந்த காலத்திலேயே மேதாவியா இருந்திருக்கிறாங்க, பைபிள் மேதாவியா இருந்திருக்கிறாங்க. அவங்க அப்படி படிச்சிருந்துதான் அந்த ஒரு படிப்பு அறிவுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா இந்த மாதிரி ஏற்ற கால சத்தியத்தை வந்து என்ன பண்ண முடியுது, கொடுக்க முடியுது. இது ஒரு நல்ல உதாரணம் நம்ம பார்க்கும் போது இப்ப இந்த உலகத்திலேயே ஒரு மேன்மையான படிப்பு இல்ல படிப்போடைய உச்சகட்டம் என்னன்னு பார்க்கும்போது ஒரு டாக்டர்னு சொல்லுவாங்க. வேற இன்ஜினியர் கூட நம்ம சொல்ல முடியாது, ஒரு டாக்டரை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க படிச்சாதான் ஒரு டாக்டரா மாறுவாங்க. ஒரு டாக்டர் கிட்ட ரசலுடைய வால்யூம்ஸ் கொடுக்கும் போது அவரே தடுமாறிட்டாரு. எந்த அளவுக்கு அவர் டெப்தா எழுதியிருக்கிறாரு, அவருடைய ஒவ்வொரு வார்த்தைகள் அன்பான சகோதர சகோதரிகளே அந்த அளவுக்கு ஆழம் வந்திருக்கு. அதாவது ஆக்ஸ்போர்ட்ல படிச்சவங்க கூட ரசலுடைய ரைட்டிங்கை பார்த்துட்டு அவங்க பயந்துருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வியக்கமா இருக்கு, ஒரு பிரம்மாண்டமா இருக்கு நம்ம பாக்குறோம். சோ இந்த இடத்துல நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட் என்னன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி அறிவு பெருகும் போது, அச்சு இயந்திரத்தினால அறிவு பெருகும் போது அது ஒருத்தர் இன்னொரு கையில அது அந்த ஒரு படிக்கிற தாளம் அது கடந்து போகும்போது நாளுக்கு நாள் பெருகி 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 அது தேவனுடைய ஆயுதமாவே மாறிச்சு. தேவனுடைய ஆயுதமாவே மாறிச்ச எதுங்க, அறிவு. அதுதான் தேவன் வந்து ஒரு வார்த்தை பயன்படுத்துறார், the day of preparation. ஆயத்தப்படக்கூடிய நாள். எதுக்கு ஆயத்தப்படக்கூடிய நாள்? கர்த்தர் இயேசுவோடைய 2ஆம் பிரசனம் இந்த பூமிக்கு வரணும்னா அதுக்கான ஆயத்தம் நடக்கணும். அந்த ஆயத்தம் என்ன? ஜனங்களுடைய அறிவு பெருகணும். அந்த ஜனங்களுடைய அறிவு எப்படி பெருகும்? அந்த ஒரு அச்சு இயந்திரத்தினாலதான். பிரிண்ட் பண்ணுவாங்க, தகவல் கடந்து போகும், படிப்பாங்க, ஜனங்க படிப்பாங்க, அவங்களுடைய அறிவை பெருபிக்குவாங்க. அப்போ கரெக்டா ஒரு ஏற்ற காலம் வரும்போது தன்னுடைய மகனை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய தேவன் தன்னுடைய மகனை ரிலீஸ் பண்ணுவார். அதுதான் கர்த்தர் இயேசுடைய 2ஆம் பிரசனம். அப்படி வந்து அந்த அறிவு பெருகிற நாள்ல தான் இந்த உலகத்தோடைய ராஜ்யம் எந்த நிலையில இருக்குன்னு ஒவ்வொரு ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவார்னா தூண்டி விடுவார், அவேக்மென்ட் பண்ணுவார். அதாவது என்ன பண்ணுவார்னா தூண்டி விடுவார். ஒவ்வொருடைய தனிப்பட்ட செல்ஃப் ரெஸ்பெக்ட், உரிமை. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஜாதி மதம் பிரிஞ்சிருப்பாங்க, அவங்க மேல் ஜாதி கீழ் ஜாதி. இப்ப யாராவது அதை பத்தி பேசினா என்ன ஆகும்? பேசுறவங்களுக்கு அடிவிடும். அந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நபருடைய ஐடென்டிட்டி, சுய மதிப்பு, சுய மரியாதை வந்து என்ன ஆகுதுன்னா காப்பாற்றப்படுது அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எப்படி காப்பாற்றப்படுதுன்னா அந்த அறிவு பெருக்கின காலம். சோ இதுக்கும் தேவனுடைய திட்டத்துக்கும் என்ன ஒரு சம்மந்தம் பார்க்கும்போது இப்ப ஆட்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு ராஜ்யங்களும் மனுஷர்களும் அவ்வளவு சுலபமா என்ன பண்ண முடியாது, ஏமாத்த முடியாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இது வந்து தேவன் எப்படி அவருடைய ராஜ்யத்துக்காக பயன்படுத்துறான்னு நம்ம கவனிக்கும் போது இதுதான் ஆச்சரியமான சத்தியம். இந்த மாதிரி அறிவு பெருக 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 ஜனங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆராய்ச்சி பண்ணும் போது பின்னாடி நடந்த தப்புகள், என்னென்ன தப்பு வரலாற்றுல நடந்துச்சோ இதெல்லாம் அவங்க பார்த்து உணர்ந்து இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களை, இப்ப இருக்கக்கூடிய ராஜாக்களை, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கங்களை அவங்க எதிர்க்க துவங்குவாங்க. இதெல்லாம் நடக்குமா? நடக்குது, நம்ம கவனிக்கிறோம். இப்ப ஒவ்வொரு தேசத்திலயும் இப்ப நீங்க நியூஸ் எடுத்து பாத்தீங்கன்னா மத தலைவர்களுக்கு எதிராக ஜனங்களுடைய கூக்குரல் என்ன ஆயிட்டு இருக்கு, அதிகமாகுது. இப்ப அந்த கூக்குரல்கள் எல்லாம் ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து என்ன ஆகும்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெடிப்பாகும். அந்த வெடிப்பு என்னன்னா அரசாங்கம் இல்லாத ஒரு
நிலை, அனார்கி, அனார்கி, அராஜகம், அராஜகம், ஒழுங்கற்ற நிலை, அரசாங்கம் இல்லாத நிலை. இது கூடிய சீக்கிரம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த பூமி மேல ஸ்தாபிக்க போகுது. அப்படி அதை ஸ்தாபிக்கும் போது அன்பானவர்களே, நம்மளுடைய 7ஆம் தூதன் எழுதுறாரு, thus extremity will become God's opportunity. மனுஷனுடைய உச்சக்கட்ட நிலை என்னன்னா, மத தலைவர்களா அவங்கள தள்ளிட்டு இந்த அரசாங்கம்லாம் உடைச்சிட்டு மனிதர்கள் என்ன ஆவாங்கன்னா மிருகத்தை போல அரசாங்கம் இல்லாத ஒரு நிலையா மாறுவாங்க, அராஜகத்துக்குள்ள போவாங்க. இந்த அராஜகமா போகக்கூடிய அந்த டைம் தான் தேவனுடைய மிகப்பெரிய வாய்ப்பு. மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கு மேல மனுஷன் என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களை அவங்க அதிருப்தி தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மேக்சிமம் மனுஷன் என்ன பண்ண முடியும்? அந்த தலைவர்களா என்ன பண்ண முடியும்? அவங்களெல்லாம் வெட்டிட்டு ஒரு அரசாங்கம் இல்லாத ஒரு நிலையில இருக்கும் போது தான் இதுக்கு மேல நம்மளை யார் காப்பாத்துவாங்க அப்படின்னு கேள்வி வரும்போது தான் தேவன் இறங்குவார். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஆகாய் 2:7. திருப்பத்தூர்ல யாராவது சிஸ்டர் நீங்க வாசிங்க. ஆகாய் 2:7. ஆகாய் அதிகாரம் 2ஆவது அதிகாரம் 7வது வசனம். சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார், இந்த ஆலயத்தை மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். சோ இந்த ஒரு வசனம் நம்ம பரிச்சயமான வசனம். சகல ஜாதிகளால விரும்பப்பட்டவர் அப்படின்ற வார்த்தை அது அப்படி வராது. எல்லா ஜனங்களும் விரும்பத்தக்கது. என்ன ஒரு ஜனங்க என்ன விரும்புறாங்க? எல்லா ஜனங்களுடைய விருப்பம் என்ன? ஒரு சமாதானமான ராஜ்யம், ஒரு சந்தோஷமான ராஜ்யம். யார் நம்ம கொண்டு வருவாங்க? அது யாருனால மட்டும் கொண்டு வர முடியும்? சமாதான பிரபுவா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசுனால தான் கொண்டு வர முடியும். அது கொண்டு வரதுக்கு முன்பாக என்ன நடக்கும்? எல்லா ஜாதிகளும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? அசைக்க செய்வார், அசைக்க செய்வார். அன்பான சகோதர சகோதரிகளே, சோ இந்த ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கும் போது அன்பானவர்களே, இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரசன்ட் கவர்மெண்டோடைய சிச்சுவேஷன் எவ்வளவு வருஷங்க? ஏறக்குறைய 150 வருஷம் ஆயிடுச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடி ரசல் என்ன பண்ணிட்டாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வு எப்படி இருக்கும்னு அவர் தீர்க்க தரிசனமா பழைய ஏற்பாட்டு காலத்துல எழுதின தீர்க்க தரிசனமான வசனத்தை குறிப்பிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போ இவ்வளவு காரியம் நமக்கு தெரியாதது ஒண்ணும் இல்லை, எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு ஆட்சியும் அவங்க அரசாங்கமா வந்தாலும் அதெல்லாம் கூடிய சீக்கிரம் என்ன ஆக போகுது? அழிய போகுதுன்னு எனக்குடைய ஒரு மாபெரும் தீர்க்க தரிசனம் நமக்கு தெரிஞ்சிச்சு இல்லைங்களா? இப்ப புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம், உண்மையான சபையா இருக்கக்கூடிய நாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? ஒருவேளை திருப்பத்தூர் கிட்ட நான் கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? என்ன பதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லலாம்? பாத்தீங்களா, நம்மளால எதுவுமே சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க அழிஞ்சு போவாங்க நம்மளுக்கு தெரியுது. ஆனாலும் நம்ம என்ன பண்ண முடியறது இல்லை, நம்மளால எடுத்து எதுவுமே சொல்ல முடியறது இல்லை. அதுதான் கர்த்தர் சொல்றாரு. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கமோ இப்ப இருக்கக்கூடிய சட்ட திட்டத்துக்கோ எதிர்த்து போராடக்கூடிய காலம் நம்மளது இல்ல. ஒருவேளை இந்த கட்சி வந்தாலும் அந்த ஆட்சி வந்தாலும் அவங்க வந்தாலும் இவங்க வந்தாலும் யார் வந்தாலும் அவங்களை எதிர்த்து போராடக்கூடிய வேலை உண்மையான சபைக்கும் இல்ல. அதே போல அவங்க செய்யக்கூடிய காரியத்துக்கும் நமக்கும் பங்கு இல்ல. அவங்க என்ன சட்ட திட்டம் கொண்டு வராங்களோ ஒரு புது சிருஷ்டியாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சட்ட திட்டத்துக்கு கீழ்ப்படி.
சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்போஸ்தலர் 4:19. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். 5:29. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது பேதுருவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது, மனுஷனுக்கு கீழ்ப்படிதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லும் போது, இந்த காரியத்தை நம்ம எப்படி புரிச்சுக்கலாம்னா, இதுக்கு கர்த்தர் ஒரு நல்ல பதில் சொல்றாரு. கண்டிப்பா தேவன் வந்துட்டா நம்ம யாருக்கு தான் கீழ்ப்படியணும்? தேவனுக்கு தான். அதே போல கர்த்தருடைய விஷயத்துல சொல்லும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றது நம்ம கேட்கலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1-7 வசனங்கள். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். போதுங்க. இது வந்து அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு அதிகாரி இருந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுங்க? கீழ்பட்டுருங்க. கர்த்தர் இது பண்ணாரான்னு பார்க்கும்போது மத்தேயு 22:21. மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனம். ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். பாருங்க, இந்த ஒரு வஸ்த பகுதியில நம்ம எடுத்து தியானிக்கும் போது, தேவனுடைய விஷயம் எதுவோ அது தேவனுக்கும், ராயனுடைய விஷயம் எதுவோ அது ராயனுக்கும் செலுத்தணும். இப்போ நம்ம யாருடையவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கிட்ட, நம்ம யாருடையவர்கள்? நம்ம தேவனுடையவர்கள். இந்த பூமிக்கோ நமக்கோ என்ன இல்ல? பங்கு இல்ல. நம்ம இந்த உலகத்தாருல நம்ம சார்ந்தவங்க இல்ல. தேவனுடைய பிள்ளைகள், புதிய சிருஷ்டிகள். நம்ம இப்ப புதிய சிருஷ்டியா இருக்கக்கூடிய நாம், நம்மளுடைய முக்கியமான பங்கு யாருக்கு தான் நம்ம இருக்கணும்னு பார்க்கும்போது, யாருக்கு இருக்கணும்? தேவனுக்கு தான். ஆனா அப்போஸ்தலர் குறிப்பிடும் போது ராயனுடையது ராயனுக்கும் அப்போஸ்தலர் குறிப்பிடும் போது அவன் என்ன சொல்றாங்கன்னா, ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் செலுத்துங்கள் சொல்லும் போது, இந்த இடத்துல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள், புதிய சிருஷ்டிகள். உங்களுக்கும் இந்த உலகத்தின் ராஜ்யங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. அதனால நீங்க எதுல நீங்க ஈடுபடக்கூடாதுன்னா, ஒரு அரசியல் ரீதியா நான் என்ன பண்றேன்னா, நாள்ல இருந்து அந்த கட்சியோட நான் சேர்ந்துடுறேன். ஏன்னா நான் வந்து புதிய சிருஷ்டி, எனக்கு எல்லா சத்தியமும் தெரியும். அவங்க கூட நான் இணைஞ்சிட்டு இந்த ஜனங்களுக்கு நல்லது செய்யறேன் அப்படிலாம் என்ன பண்ணிடக்கூடாது. ஒரு புதிய சிருஷ்டி இறங்கிடக்கூடாது. அது நம்மளுடைய வேலை இல்லை. அதனால்தான் மனுஷனா தேவனான்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க? அப்போஸ்தலர் பேதுரு தேவன் தான். அதே போல அப்போஸ்தலர் பவுலோ கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு நீங்க வந்து இந்த பூமியில இல்ல உங்க ஊர்ல ஒரு குடிமகனா இருக்கிறீங்க. அந்த அரசாங்கத்துக்கு தேவையான வரிகள், அந்த அரசாங்களுடைய சட்ட திட்டங்கள், மற்றவங்களுக்கு பாதிக்காதபடிக்கு செய்யக்கூடிய சட்ட திட்டங்கள், இந்த சமுதாயத்துக்கு வரக்கூடிய சட்ட திட்டங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். ஒருவேளை டிராபிக் ரூல்ஸ் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்தா நம்ம எதிர் டைரக்ஷன்ல போனா என்ன ஆயிடுவாங்க? அடிச்சு தள்ளிடுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு சட்ட திட்டத்துக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு புது சிருஷ்டியாக இந்த உலகத்துக்கு ஒரு முன்மாதிரியாக நம்ம கீழ்ப்படினோம். தவிர
எந்த ஒரு அரசியலோ இல்ல அந்த ஒரு அரசியலோட அதிகாரத்துக்கோ நம்ம போக கூடாது. மாறாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அவங்க கூட சேர்ந்துடக்கூடாது. வேற இந்த கவர்மெண்ட் வந்துட்டா அந்த கவர்மெண்ட் வந்துட்டான்னு சொல்லிட்டு உலகத்தார் போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இந்த அரசியல் பேசுறதோ இல்ல அரசியல் சம்பந்தப்பட்ட காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. காரணம் என்னன்னா நாம் இந்த உலகத்தின் சார்ந்தவர்கள் அல்ல. ஒரு வசனம் வாசிக்கலாம், எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. எபேசியர் 2:19. ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது தேவனுடைய வீட்டார், ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் ஃபெய்த், ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட். சோ இந்த மாதிரி நம்ம கவனிக்கும் போது இந்த உலகத்துக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்னு பார்க்கும்போது சார்ந்தவர்கள் கிடையாது. அதாவது அவங்க கூட சேரவும் கூடாது. முதல் விஷயம், இந்த உலகத்துடைய அரசியல், இந்த உலகத்துடைய ராஜ்யத்தை கூட. ரெண்டாவது காரியம், அவங்கள பத்தி எதிர்க்கவும் கூடாது. இது ரெண்டும் யாருடைய கையில இல்ல, அதை நம்ம செய்யவும் தேவையில்ல, அதுக்கான காரணமும் தேவையில்லை. ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்னன்னு பார்க்கும்போது தேவ ராஜ்யத்துல கண்ணுக்கு தெரிகிற பாகத்துல ஸ்தாபிக்கும் போது நாம் தான் இந்த உலகத்துடைய அரசாங்கமா இருக்க போறோம். அப்படின்னா நாம் தான் இந்த உலகத்தோட அரசாங்கமா இருக்கிறோம்னா இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயத்துல எப்படி இருக்கிறோம், இந்த உலகமே நம்மளை பார்த்துட்டு இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய தகுதி இல்லாத என்ன சொல்றது அரசாங்க மத்தியில நல்லாவே தெரியும் யாருமே தகுதி இல்லைன்னு. ஆனாலும் அவங்களுக்கு நம்ம கீழ்படுறோமா? தேவனுடைய வார்த்தை சொல்ற பிரகாரம் நம்ம கீழ்படுறோமா? ஒரு பரிசுத்தவானுக்குள்ள இருக்கக்கூடிய குணலட்சணத்துல இந்த உலகத்தோட ஒத்து போகாம வேர் பிரிஞ்சு ராயனுடையது ராயனுக்கும் தேவனுடையது தேவனுக்கு செலுத்துறோமா? இது சோதிக்கக்கூடிய காலத்துல இருக்கிற அன்பான சகோதர சகோதரியிலே, கூடி சீக்கிரம் நம்மளுடைய ஓட்டத்தை முடிக்கும் போது சமாதான பிரபுவா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு சமாதான ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கும் போது அது எப்படி இருக்கும்? அந்த ராஜ்யம் ஒரு நேர்த்தியா, சந்தோஷமா, ஒரு ஒழுக்க கிரமமா, ஆர்டர் அண்ட் டிசிப்ளினா இருக்கும். அப்படி அந்த ஆர்டர் டிசிப்ளின் இருக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த பூமி முழுக்க அது ஸ்தாபிக்கும் போது அங்க யார் பிரதிநிதியா இருப்பாங்கன்னா சமாதான பிரபுவா இருக்கக்கூடிய கர்த்தர் இயேசு கூட இருக்கக்கூடிய அவங்க மனவாட்டிகள் தான் அவங்க பிரதிநிதியா இந்த உலகத்துல இருப்பாங்க. நம்ம பாக்குறோம் அன்பான சகோதர சகோதரிகளே. சோ இப்ப இருக்கக்கூடிய நம்மளுடைய வேலை என்ன? நம்மளுடைய வேலை என்ன? இந்த உலகத்தோடைய ராஜ்யத்தை நம்ம குற்றமா சுமத்தக்கூடாது, அவங்களுக்கு ஆதரிக்கவும் கூடாது. இதை தவிர்த்துட்டு நம்மளுடைய வேலை என்ன? இந்த காரியத்தை நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த வாரம் தியானிக்கலாம் அன்பான சகோதர சகோதரிகளே. சரி, நம்ம பார்த்த காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது the present government in other standpoint, இப்ப இருக்கக்கூடிய ராஜ்யம் இன்னொரு கோணத்துல பார்க்கும்போது என்னென்ன நடக்குது, இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி இருக்கு, இப்ப இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அந்த ஒரு அறிவு பெருக்கிற காலத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய விழிப்புணர்வு எப்படி இருக்கு. இந்த மாதிரி விழிப்புணர்வு நடக்கும் போது ஜனங்க அராஜகத்துக்குள்ள போய் உலகத்தின் ராஜ்யம் முடியும் போது தேவனுக்கு ஒரு மிக வாய்ப்பாக இருந்து சமாதானம் ராஜ்யம் இந்த பூமியில என்ன ஆகும்? ஸ்தாபிக்கப்படும். அப்படி அந்த சமாதானம் ராஜ்யம் ஸ்தாபிக்கிறதுக்கு முன்பாக பரிசுத்தவான்களா இருக்கக்கூடிய நாம் இந்த உலக ராஜ்யத்தோடையும் எந்த ஒரு அரசியலோடையும் நம்ம இணைஞ்சு கொள்ளாம அவருடைய சட்ட திட்டம் எதுவோ தேவனுடைய பார்வையில நன்மையா இருக்கிறது எதுவோ நம்ம கீழ்பட்டு அவங்க பத்தி அதாவது தவறாவும் இல்ல அவங்களுடைய இணைந்தோ கொள்ளாம தங்களை ஒரு பரிசுத்தவான்களாக வேர் பிரிச்சு காக்குறது தான் இப்ப இருக்கக்கூடிய புதிய சிருஷ்டிகளா இருக்கக்கூடிய நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கு. நம்ம கவனிக்கிறோம் நாம் செய்யக்கூடிய கடமைகள் என்ன, இதுதான் நம்ம அடுத்த வாரம் பார்த்து உலகத்தின் ராஜ்யம் எனக்கூடிய ஒரு தலைப்புல நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய தலைப்பு தேவனுடைய ராஜ்யம் எனக்கூடிய ஒரு தலைப்பை நம்ம தியானிக்கலாம். பொறுமையோடு கேட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக என்னோட அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.